India has developed a lot in the field of healthcare. Now, I am proud to be here with Mr. Shekhar, who is an ortho. Hello, sir. Good morning, ma'am. Good morning. Now, what made you to choose this profession, sir? It is a very noble profession, nice profession. ஸோ நம்முடைய ஈடுபாடு அதில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சேவைங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாமர மக்கள் இன்றைக்கு பாமர மக்கள் தான் அதிகம். படித்தவங்க இருக்கிறாங்க, படித்தவங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும், படிக்காதவங்களுக்கு சென்றடைகிறது தான் இட் இஸ் மை ப்ரொஃபஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ஐ சூஸ் திஸ் ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ மக்களுக்கு சரியாக சென்றடையணுன்றது தமிழ்லையோ ஆங்கிலத்தை எந்த மொழியில் யார் யாருக்கு எந்த மொழியில் சொல்ல முடியுமோ அந்தந்த மொழியில் சொன்னால் தான் அது கிளியராக போய் சேரும், ரீச் ஆகும். ரீச் ஆகுறது இன்றைக்கி சாப்பாடு மக்களுக்கு எப்படி சாப்பிடணும், எதை பண்ணணும், எதை முதல் பண்ணணும், எதை இது பின்னாடி பண்ணணுன்றது ஏக்கு ஆரம்பித்து போய் இசட்டில் போய் நிற்கக்கூடாது. ஏபிசி அந்த கேட்டகரியில் போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி உணவு பழக்கம் தான் முக்கியம். சாப்பாட்டில் வர்றது தான் இந்த இதுங்களா இந்த ப்ரொஃபஷனில் நேராக நாம் சொன்னால் மட்டுமே எவ்வளோ குழந்தைங்கள பயமுறுத்தி சாப்பிட வைப்பாங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் இப்படி தான் சாப்பிடணும், டாக்டர் போனால் தான் சரியாகணுன்ற அளவுக்கு மக்களுக்கு ஓரளவு பயம் இது எல்லாமே வந்துச்சு. போய் சென்று அவங்க போனால் தான் அவர் சொல்லிட்டாலே போதும் அப்படின்ற மனப்பக்குவம் எல்லாருக்குமே வந்துச்சு. தட்ஸ் வை ஐ சூஸ் திஸ் nice profession and noble profession. It is very important. I am quite ஈடுபாடோட doing it. That's why I choose this. Interesting reply, sir. My next question is, which is being a doctor, which is very important, enthusiasm or sense of responsibility? The sense of responsibility. Both are important. Enthusiasm also is very important. See, when you don't have a mood or when you don't have an interest, we cannot do anything. Whatever it is, ஈடுபாடோட செய்யும்போது தான் the result will be 100%. That is the enthusiasm also is very important. Even people used to come in the midnight also. So we should have a enthusiasm in that time. We should have a sense of responsibility also very important. ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நாம் எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாலும் டேட் ஆஃப் எக்ஸ்பைரிஸ் இருக்குது, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு மருந்துன்றது அந்த எக்ஸ்பைரியை பொறுத்து தான் இருக்குது. ஒரு முறை எடுக்கும் போதும் பார்க்கணும், உள்ள மருந்து கொடுக்கும் போதும் பார்க்கணும், அவங்க சாப்பிடும் போதும் ஒரு முறை பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாம் நினைச்சா கூட ஏதோ மாத்திரை கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், த பேஷண்ட் ஷுட் பி வெரி கிளியர். எதனால் இது வந்ததுன்னு தெரியணும். நோய் எப்படி வேணாலும் வரலாம், எந்த வகையினாலும் வரலாம். நாம் எவ்வளோ வேக்சினேஷன் போடுறோம், தடுப்பூசிகள் போடுறோம், 10 வகை இருக்குது. சரிங்களா? இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஃப்ளைட்லேயும் வரலாம், இந்த பக்கத்தில் வரலாம், எந்த பக்கத்தில் வேணாலும். சாத்தான் மாதிரி இந்த வைரல் பாக்டீரியல் எந்த வழியில் வேணாலும் வரலாம். நாம் எல்லா வழியும் அடைக்கவே முடியாது. ஸோ ஒரு சில வழிகளை அடைக்க முடியும். ஸோ அப்படின்ற போது தே ஷுட் பி வெரி கிளியர். நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்கு என்ன அப்படின்றது. ஒரு நோய் வந்துச்சுன்னா ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சால் தான் அவனுக்கு ஏதோ கொடுத்தோம், ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. தே ஷுட் பி ஈவன் பாமர மக்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தட் ஷுட் பி வெரி கிளியர். தட் இஸ் மை ஃபஸ்ட்டு மோட்டோ. அவங்களுக்கு கிளியராக ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எதனால் வந்துச்சு, ஏன் நீங்கள் இதை சாப்பிடல, அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் த வெரி இம்பார்ட்டன்ட். போத் ஈக்குவல் things to be given. First is enthusiasm as well as the responsibility. Interesting, sir. Next question is, you would have definitely had some role model. What is the thing you achieve which is not achieved by your role model? See, normally it is a role model. I have not taken any role model. In the ancient days when I was in childhood, me and my brother went to Kilpatrick Medical Hospital. So there, people used to go with white coat and everyone. My brother is a computer engineer, I don't say a development officer. So my brother is introduced and induced and advised to go for a doctor. So either one person to be white coat to be we are in our family. That's why when he was in childhood itself, I want to go for a doctor. Okay, it is one thing is noble profession, and also it is very important to get a good rapport and also good result. When you get a good result, I will be very proud, happy of that. That is very important. That's why I have not taken any role model. Still had a lot of people, each and all the fingers are equal. Okay, each and every one. ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4 பேர் என்னை பிடிச்சவங்க இருப்பாங்க, ஒருத்தர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அது மாதிரி இந்த 4 பேர் பிடிச்சவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க. சிலர் பேசுறதுக்கு அதிகமாக பிடிக்கும், சிலர் சொல்கிறது அதிகமாக பிடிக்கும், சிலர் மருந்து வகைகள் சொல்கிறது பிடிக்கும், ஒவ்வொரு ஆங்கிளிங் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். ஸோ எல்லாரையும் நான் திருத்த முடியும். ஸோ இந்த ஆங்கிளில் இது பண்ணும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பண்ணணும்னு
எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணுன்றாங்க. நான் ஐ நெவர் திங்க் அபவுட் மணி என்றால் பணத்தை பார்த்து செய்யறது. நோய் வந்து நாளை வரைக்கும் வச்சுக்க முடியாது, ஆனால் பணம் நாளைக்கு வரும். அது என்னுடைய மோட்டோ. இன்னைக்கு நோய் இருக்கா, இன்னைக்கு தீர்த்துக்கங்க, நோய் தீர்த்துக்கங்க. பணம் இல்லைன்னா இன்னைக்கு கொடுக்க வேணாம், நாளைக்கு கொடுங்க, நாளைக்கு கொடுங்க அப்படின்றது மை ஃபர்ஸ்ட் மோட்டோ. அதனால எனக்கு எந்த விதமான ரோல் மாடல் கிடையாது. மை பிரதர் இஸ் சின்ன வயசுலேயே எனக்கு சொன்ன வார்த்தை இதுதான். ஒரு வசனமே இருக்கு, ப்ளே வைல் யூ ப்ளே, ஒர்க் வைல் யூ ஒர்க், திஸ் இஸ் த வே எண்ட் ஆஃப் த கேம். சின்ன வயசுலேயே எனக்கு சொன்ன கருத்து இப்படி படி இதில் வா அப்படின்னு. யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதோ இது பண்ணுறதோ என்னை அனுப்பதோ கிடையாது. நானாக மை ஃபுல் இன்ட்ரெஸ்ட், என்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் படித்தேன். சரிங்களா? அதனால எல்லாருக்குமே சென்றடைமை யாராக இருந்தாலும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறது தான் மை ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் மோட்டோ ஆல்சோ. So it begins from your childhood. From the childhood. Inspiration. My last question is, what's your message to the society? சரி, நார்மலாக எல்லாருக்குமே எல்லா மக்களும் சரி எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ இன்னைக்கு மீடியா, பெஸ்ட் மீடியா இஸ் டிவி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேப்பர்ஸ். எவ்வளவோ அவேர்னஸ் வந்துச்சு. ஒரு மனிதன் வெளியில் போயிட்டு வந்தாலும் எவ்வளவோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மக்களையே உலகையே உலுக்கி கொண்டு இந்த ஸ்வைன் ஃப்ளூ எவ்வளவோ எல்லா நாட்டிலிருந்தும் யாரை பார்த்தாலுமே பயப்படக்கூடிய கட்டாயத்தில் இருக்குது. சரிங்களா? எது வேணாலும் எப்படி வேணாலும் வரும். நம்ம ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், எவ்வளோ பெரிய அந்த இடத்துல தொட்டு கைப்பட்டு எவ்வளோ இன்ஃபெக்ஷன். இந்த பொறுத்தவரை ஒரு காலத்தில் ஏன்ஷியன் டேஸில் கண்டேஜியஸ் கிடையவே கிடையாது. நிறைய தொத்து வியாதி கிடையாது. இப்போ நிறைய தொத்து வியாதிகள் இருக்குது, விதவிதமான வியாதிகள் இருக்குது, விதவிதமான உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய எக்கச்சக்கமான பயங்கரமான கண்டேஜியஸ் டிசீஸ் எல்லாம் நாட்டில் வந்துருச்சு. அதனால எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும், வீட்டை விட்டு வெளியில் போனால் வீட்டுக்கு வந்தவொடனே த பெஸ்ட் ஆன்டி இன்ஃபெக்ஷன் மெட்டல் வந்து சோப்பு. சாதா சோப்பு, ஏழைக்கு ஏற்ற சோப்பு, சாதா சலவை சோப்போ இல்லைன்னா பாடிக்கு போடுற சோப்போ அதை கையை கழுவிட்டு சாப்பிட்டாலே போதும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், த பீப்புள்ஸ் யூஸ் டு டேக் எ ப்ராப்பர் ஃபுட் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். ஸோ நாம் ஒரே வேலையில் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட முடியாது. காலை மதியம் இரவுன்ற அழகாக கடவுள் படைத்த கடவுள் கூட அழகாக காலை மதியம் இரவு சாப்பாட்டை பிரித்து வச்சுருக்கான். காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, இரவு டிஃபன். நல்ல காய்கறிகளும் நல்ல கீரைகளும் நல்ல பழ வகைகளும், ஆனியனுக்கு மிஞ்சினது இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கொடுக்கறத விட நல்ல ஒழுங்காக ஆரோக்கியத்தோட, சில நோய்கள்லாம் வரலாம், அதை டாக்டரை பார்க்காம முடியவே முடியாது. ஸோ இப்படின்ற பட்சத்தில் சாப்பாடு, உணவே மருந்து, மருந்தே உணவு. மருந்துன்றது மருந்தை மட்டுமே உட்கொண்டுட்டு வாழ்க்கையில் வாழவே முடியாது. சரிங்களா? சாப்பாடு குடல்லேருந்து உடலில் உறுப்புகள் அனைத்து வேலை செய்யறதுக்கு சாப்பாடு தேவை. அந்த சாப்பாட்டை ஒழுங்காக காலை மதிய பிறகு ஒழுங்காக சாப்பிட்டு வந்தாலே நோய்கள் அதிகம் மனிதரை தாக்காது. சில நோய்கள் தாக்கத்தான் செய்யும். நாம் ரோபோட் மாதிரி கண்ணாடி போதும் மூடிக்கொண்டு வெளியில் போகலாம் முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் சின்ன சின்ன நோய்கள் வரும். ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ அருகில் உள்ள மருத்துவரை இமீடியட்டாக டாக்டரை போயிட்டு அனுப்பி அதுக்கான ப்ராப்பர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஜுர நேரத்தில் தயிர் சாப்பிட முடியாது, ஜுர நேரத்தில் தலைக்கு குடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ, எப்படி சாப்பிட சொல்கிறாங்களோ, மருந்து எப்படி சாப்பிட சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணாலே தட் இஸ் மை ஃபஸ்ட்டு மெசேஜ் டு த ஆல் ஓவர் த பீப்புள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏழையாக இருந்தாங்கன்னா